வன்னியர் சங்கத்தை தன்வசப்படுத்தும் முயற்சியில அன்புமணி தீவிரமா களமிறங்கியிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் பனிப்போர் நீடித்து வரும் நிலையில அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராமதாஸ் அதிரடியா நீக்கினாரு. ஆனா பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கும் நிலையில இதை எதிர்த்து தலைமை தேர்தல் ஆணையரிடம் ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் நேர்ல மனு அளிச்சிருக்காங்க. பாமகவுக்கு அடித்தளமாக வன்னியர் சங்கம் இருக்கும் நிலையில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி ராமதாஸ் பக்கம் உள்ளதால் அவரை தனக்கு ஆதரவாக திசை திருப்ப அன்புமணி எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி அன்புமணியின் ஆதரவாளராக செயல்பட்ட சங்கத்தின் மாநில செயலாளர்கள் வைத்தி, முன்னாள் எம்எல்ஏ காந்தி ஆகியோரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கியிருக்காரு. இந்த நடவடிக்கை தனக்கு எதிரானதாக எடுத்துக்கொண்ட அன்புமணி வன்னியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தனக்கு ஆதரவாக உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்க கட்சியினருக்கு உத்தரவிட்டிருக்காரு.